கர்த்தருக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய மகிமையை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த மாதம் நீ கேளாத ஐஸ்வர்யத்தின் மகிமை உனக்கு தந்தேன் என்று சொல்லி ஜனவரி மாதம் முழுவதும் ஐஸ்வர்யத்தை குறித்து ஒரு திட்டவட்டமான தெளிவான சத்தியத்தை கேட்டோம். இந்த மாதத்திலும் கர்த்தருடைய மகிமையை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதமான தியானமான தேவ வார்த்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அத நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து அவனாக இருக்க வேண்டும். கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் இருக்கிறவன் தான் கிறிஸ்து பிளஸ் அவனாய், அவனும் கிறிஸ்துவும் இணைந்தவனாய் இருப்பவனுக்கு பேர் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால், கிறிஸ்தவனாய் ஒருவன் இருப்பானானால் அவனுக்கு பாடுகள் தான். பாடு மாறத்தானே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம் அப்படின்னால் உலக பாடுகள் வேற. நீ உண்மையாய் தாழ்மையாய் தேவனுக்கு பயந்தவனாய் கீழ்ப்படுகிறவனாய் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருப்பாயானால் பல பாடுகள், உலகத்தில் உள்ள மக்களுடைய எதிர்ப்பு, ஏளனம், நிந்தனை, அவமானங்கள் எல்லாவற்றையும் சந்தித்துதான் ஆக வேண்டும். தாழ்மை இருக்கிறபடியினாலே உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் வெளிப்படவே செய்யாது. நாம் வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை வாசிப்போமானால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை தூக்கி கொண்டு பின்வர கடவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஒருவன் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருப்பாயானால் நம்முடைய வாழ்க்கையில துன்பத்தை தான், பாடுகளைத்தான் அனுபவிக்கணும். அதே நேரத்தில் ஏசாயா 53:4 சொல்கிறது, மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டவராயிருந்தார். எண்ணாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், மோசே முகங்குப்புற விழுந்து கிடந்தான். காரணம், இந்த ஜனங்களை ஆராதிக்கும்படியாய் அழைத்து கொண்டு வரும்படியாய் வந்த மோசே கண்ட செங்கடலை கண்டு ஜனங்கள் அவனை முறுமுறுத்து கீழ்ப்படியாமல் போனபடியினாலே மோசே முகங்குப்புற விழுந்து கிடந்தான். 1 ராஜாக்கள் 19:4, எலியா, போதும் கர்த்தாவே, நான் வாழ்ந்தது போதும், நான் மரித்தார் நலமாயிருக்கட்டும் என்று சொன்னான். யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல, நான் மரிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலருடைய பாடுகளை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் முழுவதும் தங்களுடைய வாழ்க்கையில பாடுகளை தவிர வேற ஒன்றையுமே அவர்கள் அனுபவிக்கவே இல்லை. யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தில், நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது, எனக்கு சுகம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, தத்தளிப்பே என் வாழ்க்கையில வந்தது என்று சொன்னான். தானியேலை குறித்து ஒரு பெரிய பலசாலியை போல நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம், 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், அவன் வியாதிப்பட்டு சஞ்சலப்பட்டவனாக இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சிந்தி நகர வாசலுக்கு புறம்பே பாடுகள் தான் பட்டார். தலை சாய்க்க இடமில்லை, ஏற்றுக்கொள்ள ஒருவரும் இல்லை. தன் சொந்த ஜனங்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் அற்புதம் பெற்றார்களோ அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுங்கள், பரபாசை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி அவர்கள் முழக்கம் போட்டவர்களாய் காணப்பட்டார்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம், 1 பேதுரு 3:17, 1 பேதுரு 2:20 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நன்மை செய்து பாட அனுபவிப்பதை பார்க்கலும்
நன்மை செய்து பாடு அனுபவிப்பது நல்லது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் அவரோடு கூட பாடுபடுவோமானால் தேவனுடைய மகிமை அடையும்படியாய் நாம் பாடுபட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த கால வேளையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு மக்களே, 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நம்மை தாமே அவர் என்ன செய்கிறாராம், பாடுபடுகிற நமக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு தேவனுடைய வார்த்தை, கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தார். அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவாராக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலும் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறவர், சீர்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு மக்களே, நீ கிறிஸ்தவனாய் இருந்தால், பாடுபட்டால், நீ வெட்கப்படாமல் இருந்து என் தேவனை நீ மகிமைப்படுத்துவாயாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you, Brother Charles.